Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம சூப்பர் மணி யூபிஐ ஆப்ல நம்ம வந்து கஸ்டம் யூபிஐ ஐடி எப்படி நம்ம கிரியேட் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா சூப்பர் மணி யூபிஐ ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சூப்பர் மணி யூபிஐ ஆப் வந்து ஓபன் பண்ணிட்டேன். ஓபன் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ்ல வந்து இருக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து இந்த பேஜ்ல வந்து இருக்கு. இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு பாருங்க. உங்களுடைய ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் பேஜ் ஓபன் ஆயிடும். இப்போ இந்த ப்ரொஃபைல் பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இப்போ நான் வந்து இந்த பேஜ் கீழ லைட்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் அண்ட் ஹெல்ப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து பாருங்க யூபிஐ ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு இருக்கு. யூபிஐ ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய யூபிஐ ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். யூபிஐ ஆப்ஷன் சொல்லிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க மேனேஜ் யூபிஐ ஐடி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேனேஜ் யூபிஐ ஐடி கிளிக் பண்ணுங்க. மேனேஜ் யூபிஐ ஐடி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க இப்போ இதுல டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய அந்த யூபிஐ ஐடி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி யூபிஐ ஐடியா இருக்கும். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க கீழ கிரியேட் கஸ்டம் யூபிஐ ஐடி சொல்லிட்டு இருக்கு, பிளஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. கிரியேட் கஸ்டம் யூபிஐ ஐடி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இதுல வந்து அவங்க ஒரு சில யூபிஐ ஐடியை வந்து சஜஷன் வந்து பண்ணுவாங்க. செலக்ட் யூபிஐ ஐடி சொல்லிட்டு இப்போ இதுல வந்து உங்களுக்கு எந்த யூபிஐ ஐடி பிடிச்சிருக்கோ அந்த யூபிஐ ஐடி வந்து நீங்க செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க நான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த யூபிஐ ஐடி வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த யூபிஐ ஐடி வந்து உங்களுக்கு செட் ஆயிடும், கிரியேட் வந்து ஆயிடும். ஓகே, இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்றேன். கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணும்போது இது போல லோடிங் வந்து ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கான யூபிஐ ஐடி கிரியேட் ஆகிட்ட பிறகு இப்போ வந்து நீங்க புதுசா இப்போ நீங்க செட் பண்ண அந்த யூபிஐ ஐடி தான் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி யூபிஐ ஐடியா வந்து செட் ஆகும். இப்போ வந்து இதுல பிரைமரி யூபிஐ ஐடியா எந்த யூபிஐ ஐடி இருக்கோ அந்த யூபிஐ ஐடி தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒருத்தவங்களுக்கு யூபிஐ ஐடி வழியாகவோ யூபிஐ நம்பர் வழியாகவோ ஒருத்தவங்களுக்கு மணியை நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா அந்த யூபிஐ ஐடியில இருந்தா மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது போல அந்த யூபிஐ ஐடியை பயன்படுத்தி மற்றவங்களும் உங்களுக்கு வந்து மணியை சென்ட் பண்ணி விட முடியும். இதுல பிரைமரி இல்லாம நார்மலா இருக்கக்கூடிய அந்த யூபிஐ ஐடி பயன்படுத்தி மற்றவங்க வந்து உங்களுக்கு மணியை சென்ட் பண்ணலாம். ஆனா நீங்க ஒருத்தவங்க மணியை சென்ட் பண்ணும்போது பிரைமரியா இருக்கக்கூடிய யூபிஐ ஐடியில இருந்து தான் மணி வந்து சென்ட் ஆகும். இப்போ நீங்க வந்து பிரைமரி யூபிஐ ஐடி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இப்போ கீழ இருக்கக்கூடிய யூபிஐ ஐடிக்கு பக்கத்துல 3 டாட் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு செட் இஸ் பிரைமரி சொல்லிட்டு இருக்கு பாருங்க. செட் இஸ் பிரைமரி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து செட் இஸ் பிரைமரி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த யூபிஐ ஐடி வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி யூபிஐ ஐடியா செட் ஆயிடும். இது போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேஞ்ச் பண்ணி பயன்படுத்தணும் அப்படின்னா கூட நீங்க வந்து உங்களுடைய யூபிஐ ஐடியை பிரைமரியா நீங்க வந்து செட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு நம்ம சூப்பர் மணி யூபிஐ ஆப்ல நம்ம எப்படி யூபிஐ ஐடியை கிரியேட் பண்றது, கஸ்டமா கிரியேட் பண்றது, நம்ம எப்படி பிரைமரி யூபிஐ ஐடியை நம்ம செட் பண்றது அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.